Hi friends, welcome to Active Herbals. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு hair growth plus ஒரு hair dye எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து hair growthக்காகவோ அல்லது ஒரு hair dye அதாவது hair colorationக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து கோல்ட் ஆகுது, தண்ணி கோத்திக்கிட்டு தலை வலிக்குது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. சோ அதுக்காக ஒரு ரெமெடி தான் நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். ஒரு சூப்பரான hair growth plus நரைமுடிக்கான ஒரு சூப்பரான hair dye 2 in 1 அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு ரெமெடி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். முடி கொட்டுது, நரைக்குது, மெலிஞ்சு போகுது, இதுக்கெல்லாம் என்ன ரீசன் தெரியாம குழம்பி போறீங்களா? கண்டிப்பா உங்க ஷாம்பா கூட இருக்கலாம். ஏன்னா அதிகப்படியான கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்மளோட அமுகம் ஷேக்கர் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்க. 100% நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆனது, ட்ரெடிஷ்னலா ரெசிபி படி ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் குரோத்தை சூப்பரா ப்ரொமோட் பண்ணும். இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே பை நவ் பட்டன் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலைகள். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மிளகாய் இந்த மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த கற்பூரவள்ளி அல்லது ஓமவல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த கற்பூரவள்ளியை பயன்படுத்தும் போது நம்மளால தண்ணி தலையில் கோத்துக்கிறத தவிர்க்க முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல இதில் நம்ம கற்பூரவள்ளி யூஸ் பண்ணிக்க போகிறோம். கற்பூரவள்ளி இலைகள் ஒரு 10லேருந்து 12 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி ஏதாச்சும் ஒரு வாட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம கலந்துக்குவோம் இல்லையா, அந்த கான்செப்ட்ல நம்ம கற்பூரவள்ளி ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தலைமுடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கற்பூரவள்ளி இலைகளை கூட குறைய சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் குட்டியாக உரல் வச்சிருப்போம் இல்லையா எல்லா வீடுகள்லையுமே, அந்த மாதிரியான உரலை சேர்த்துட்டு இடித்து பிசைஞ்சோ நீங்கள் அதுலேருந்து சாறு எடுத்துக்கலாம். இந்த கற்பூரவள்ளி சாறு எடுக்கும் போது கூட தண்ணி சேர்க்காம மிக்சர் கிரைண்டர்லையோ அல்லது உரல்லையோ உங்களுக்கு எது வசதிப்படுமோ அந்த மாதிரி சேர்த்து இடிச்சோ அல்லது அரைச்சோ வடிகட்டி கற்பூரவள்ளி சாறு எடுத்துக்கோங்க. எடுத்திருக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி சாரோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர். இந்த பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ நெல்லிக்காய் பவுடர் இதில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஹேர் க்ரோத்துமே ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த முடியை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல கருன்னு மாற்றியும் கொடுக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டதுக்கு பிறகு இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரி பொடி. இதுவுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும். ஸோ அவரி பொடி பொறுத்தவரையில் சூப்பரான ஒரு கலரேஷன் கான்செப்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நம்ம முடியோட கலரை நல்ல கருப்பாக ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம அவரி பொடி யூஸ் பண்ணலாம். அவரி பொடி யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு அவரி பொடியும் ஆட் பண்ணோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா தேங்காய் எண்ணெய் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி சாறு நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த பொடிக்கும் அந்த எண்ணெய்க்கும் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஹேர் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் கற்பூரவள்ளி சாறு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி நம்மளோட முடியோட அடிப்பாகத்திலிருந்து அதோட வேர்க்கால்கள் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு மைல்டாக ஸ்கேல்பில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஹேர் க்ரோத்துக்காக ஓவராக எனக்கு கோல்டு ஆகாது அப்படின்ற பட்சத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கேல்ப்லையும் மசாஜ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குன்னா நீங்கள் முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் கலரேஷனுக்காக நம்ம ஒரு ஹேர் க்ரோத் பேக்கோ ஒரு ஹேர் டை பேக்கோ யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஒரு 1 hour வரைக்கும் டைம் கொடுக்கணும். 1 hour வரைக்கும் டைம் கொடுத்து ஊற விட்ட பிறகு மைல்ட் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹேர் டை அதாவது முடியை கருப்பாக்குறதுக்காக ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷாம்பு பொறுத்த வரையில் மைல்ட் ஷாம்புவாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஷியக்காய் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ரெமெடி வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து முடி ரொம்ப வெள்ளையாக இருக்குது, நான் கண்டிப்பாக முடியை கருப்பாக்கணும், சீக்கிரமாக எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து ஒரு சிலர் வந்து சோம்பேறித்தனப்படுவாங்க. ஸோ உங்களோட இஷ்டப்படி நீங்கள் வாரத்தில் 1லேருந்து 2 முறை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை யூஸ் பண்ணுறன்றது ரொம்ப கம்மி. ஸோ 2 தடவை வாரத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.